எங்கள் கூட்டணியில் உடைச்சல் இல்லை, ஆனால் அதிக தொகுதிகளை கேட்போம், அது எங்களது உரிமை அப்படின்னு ஒரு குரல் கேட்க தொடங்கியிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக கூட்டணியில் சொல்லலாம். தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசியலில் திமுக கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிநடத்திட்டு போயிட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது 2026 சட்டசபை தேர்தல் சந்திக்க அனைத்து கட்சிகளும் தயாராகிட்டு இருக்கு. இதில் புதிய வரவான விஜய் தலைமையிலான தாவேக்காவும் களம் இறங்கியிருக்கு. அதிமுக தலைமையில் ஒரு அணி இருக்குது, திமுக தலைமையில் அணி இருக்குது. விஜய் எங்கே போவார் அப்படிங்கிற ஒரு இது மையப்புள்ளியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் திமுக கூட்டணியில் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் குரல் எழுப்பியிருக்காங்க. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியிலிருந்து கூடுதலாக 3% 4% தொகுதிகள் எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு திமுக தலைமை தற்போது வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கலை. பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா மதிமுக இந்த முறை நாங்கள் பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். கடந்த முறை சட்டசபை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டோம். இந்த முறை எங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் சொல்லியிருக்காங்க. திருச்சியில் நடந்த எம்பி எலெக்ஷனில் மதிமுக தீக்குச்சி சின்னத்தில் வெட்டி போட்டாங்க. அதனால் தீக்குச்சியை அவங்க சின்னமாக பெறுவாங்களா அல்லது அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி பம்பரம் சின்னத்தில் பெறுவார்களா என்பது காலம் நிர்ணயம் செய்யும். அதே போல் கூடுதல் தொகுதி என்னும் எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில் பிடிவாதமாக இருக்காங்க. எதுக்கு இந்த பிடிவாதம்? ஏன் இவ்வளோ தொகுதிகள் அவங்க கேட்குறாங்க? என்ன காரணம்? அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்களா? இப்படின்னு நிறைய கேள்விகள் எழும். ஆனால் உண்மை நிலைமை என்னன்னா, விஜய் தலைமையிலான தாவேக்கா வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மாற்று அரசியல் எடுக்கிற விஜய்க்கு திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இல்லாவிட்டால் விஜய்க்கு போய்விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை எல்லா கட்சிகளுக்கும் உருவாகி இருப்பதனால கூட்டணிக்கான பேரத்தை அதிகரிப்பதாக தான் இந்த எண்ணிக்கையை அதிகமாக சொல்கிறாங்க. அந்த திமுக கூட்டணியில் கட்சித் தலைவர்கள் எல்லாருடைய பேட்டிகளையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நன்றாக புலப்படும். கூட்டணியில் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், ஆனால் கூடுதல் தொகுதிகளை பெறுவோம், அதுக்காண்டி கூட்டணியை நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. கூட்டணியை நிர்பந்திக்க மாட்டோம், கூட்டணி தலைமையே எங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்கும், அதுக்கான சூழ்நிலை வரும் அப்படின்னு தான் அவங்க அந்த பொருள்பட தான் சொல்லியிருக்காங்க. காரணம் விஜயுடைய வருகை எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கூடுதல் தொகுதியில் பெறுவதற்கான மற்ற கூட்டணியில் கூடுதல் தொகுதியை கால சூழ்நிலையை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் விஜயை தங்கள் அணிக்கு இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதும் அரசியல் வட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. வரும் அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதே மாதிரி பேச்சுக்கள் யூகங்கள் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும். யாருக்கு எவ்வளோ சீட்டு என்பது 2026 மார்ச்சுக்கு அப்புறம் தான் தெரிய வரும்.